அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகள் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு போர் ஆயுதம்னா அதுதான் டூம்ஸ்டே பிளேன். போர் ஆயுதம்னா இதை வச்சு சண்டை போடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை வச்சு எதிரி தாக்குதலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த போர் சமயங்களில் இந்த டூம்ஸ்டே பிளேனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹிரோஷிமாவில் வந்து பாம்பு போட்டாங்க, ஆட்டம் பாம். அது போட்டதுக்கப்புறம் என்னாச்சு, ஹிரோஷிமாவுடைய அந்த ஒட்டுமொத்த நகரமே நிர்மூலமாயிடுச்சு. அங்கே மக்கள் இறந்து போனாங்க, மிகப்பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டுச்சு. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக அங்கே கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அதனால் ஹிரோஷிமா அப்போ என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரிய வரதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு போர் சூழலில் ரொம்பவே கஷ்டமான காரியமாயிடும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாடு அவங்களோட எதிரி நாட்டோட பிரசிடென்ட்டையோ இல்லை முக்கியமான கமாண்ட் சென்டரையோ தாக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த போரில் அவங்க பின்னடைஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பிரசிடென்ட்டோ இல்லைனா கமாண்டை பாஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜெனரலோ இவங்க எல்லாம் இருந்தால் தான் இந்த போரில் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமாண்டையும் அந்த சிக்னலையும் கீழே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான ஆட்களே தாக்கிட்டாங்கன்னா அடுத்து கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த கமாண்ட் போய் சேராது. அப்போ அந்த போரில் கண்டிப்பாக அவங்க பின்னடைஞ்சிருவாங்க. இப்போ இந்த 2 பிரச்சனைகள் சரி பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த டூம்ஸ்டே பிளேனை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு பிளேன் தான் அது. இதுல ஒரு 50-60 பேர் கிட்ட உட்கார முடியும். இது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமா கடல்ல பல கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய சப்மரினுக்கு கூட வானத்துல இருந்தே சிக்னல் கொடுக்குற மாதிரியான டெக்னாலஜிலாம் இதுல நிறைய இருக்கும். இது போக ஒரு நியூக்ளியர் பேஸ் ஏற்பட்டது அப்படின்னா அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் அதோட ப்ரொடெக்டிவ் கவர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் இந்த டூம்ஸ்டே பிளேனை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. இந்த டூம்ஸ்டே பிளேனில் அவங்களோட பிரசிடென்ட், அவங்களோட முக்கியமான கமாண்ட் சென்டர் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த நாட்டோட எல்லையில் பாதுகாப்பான இடங்கள்லேயே அவங்கள சுத்த வச்சு அந்த போரில் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டூம்ஸ்டே பிளேன்லேருந்து அவங்க பண்ணிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த டூம்ஸ்டே பிளேனை தான் சமீபத்தில் ரஷ்யா ஈரான்லாம் தரையிறக்கியிருக்காங்க. எதுக்காக ரஷ்யா அவங்களுடைய டூம்ஸ்டே பிளேனை இன்னொரு நாட்டில் கொண்டு போய் தரையிறக்கணும்? இப்படி தரையிறக்குறாங்கன்னா அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவும் இந்த போரில் நடக்க போதோ, 3ஆம் உலகப் போர் வரப்போதா, இல்லை நியூக்ளியர் பிளாஸ்ட் எதுவும் நடக்க போதா, இந்த மாதிரிலாம் மீடியா சேனல்ஸ் எல்லாமே ஹெட்லைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக ரஷ்யா அவங்களோட டூம்ஸ்டே பிளேனை இன்னொரு நாட்டில் தர இறக்கணும்? இந்த டூம்ஸ்டே பிளேன் இன்னும் எப்படியெல்லாம் வேலை செய்யுது? இந்த மாதிரி இந்த டூம்ஸ்டே பிளேனை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோக்கான லிங்க் நம்ம சேனல் லோகோ கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.